நான் தெரிஞ்சிட்டேன். நம்ம குடும்பம் முக்கியம், குழந்தைகள் முக்கியம். இந்த சமுதாயத்தில் விபத்து ஏற்படுறதுக்கு போன வாரம் கூட ஒரு பெரிய யூடியூபர்ஸ் விபத்துல போய் ஒரு குடி போதையில போயிட்டு பயங்கரமான விபத்துல அதே இடத்துல மரணம் அடைஞ்சாரு. ஒரு நாளைக்கு பேப்பர்ல எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவல்துறையும் கடுமையா போராடி இந்த விசச்சாராயம் காய்ச்சவங்களையும் போதை வஸ்துகளை பயன்படுத்துறவங்களையும் கடுமையான முறையில் தண்டனையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்த புள்ளியுரிமைகள் மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க கிட்டே இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எது அப்படின்னா நம்முடைய உடம்பு தான். இந்த உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் கோடி கோடியா பணம் இருந்தாலும் உன்னுடைய உடல் சூழ்நிலை சீர்கெட்டு போச்சுன்னா உன்னால எதுவும் சாப்பிட முடியாது. நம்ம உடல்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறதே கல்லீரல், நுரையீரல், கணையீரல் என்று பல உறுப்புகள் இதயத்தில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விசச்சாராயமும் போதை வஸ்துகளும் பான்புராக் இந்த மாதிரி இது போடும்போது நம்மளை அறியாமலேயே நம்மளோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு இதனால நம்ம மட்டும் பாதிக்கப்பட போறதில்லை, நம்மளை நம்பி இருக்க மனைவிகள், குழந்தைகள், உறவினர்கள் அத்தனை பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. மனைவிகள் இல்லையா? மனைவி இந்த கான்செப்ட்ல 3 பேர் வந்து உழைக்கிறாங்களே, அப்ப மனைவிகள் தானே சொல்ல முடியும். மனைவி நம்முடைய மனைவி, குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளை யார் படிக்க வைப்பா? அவங்களுக்கு யார் ஒரு சின்ன சின்ன உதவிகள் கூட செய்வா? இந்த உணர்வும் இந்த அறிவும் இல்லாம தான் இன்னைக்கு பல பேர் வந்து போதைகளை நாடி போறீங்க. அது கெட்டு சீரழிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வேதனைப்படுறோம். நம்முடைய அரசாங்கம் எவ்வளவோ விளம்பரங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போதை வசதினால கேன்சர் வந்து வாயில கட்டிய எத்தனையோ நீங்க வாங்குற சிகரெட் பாக்கெட்ல கூட நல்லா உத்து பாருங்க. அதுல ஒரு கேன்சர்னால வரக்கூடிய விபத்தை பத்தி போட்டிருக்காங்க. நன்மையும் தீமையும் நம்ம கண்ணு முன்னாடி தாங்க இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை தான் எடுத்துக்கணும். விஷமும் இருக்கு, பலரசமும் இருக்கு. எதை எடுத்துக்கணும் அதை தான் எடுத்துக்கணும். கீரைகள் வந்து நல்ல சத்துள்ள உணவு. இதே பூமியில தான் வந்து அரளி விதையும் வருது, அதுவும் கீரை தான். அதை குடிச்சா மரணம் அடைவோம் தெரியும்ல. அரளி விதையை அரைச்சு குடிச்சா மரணம் வருங்கிறது தெரியும், நல்லா தெரியும்ல. அதே மாதிரிதான் இதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நாளைக்கு உங்கள் குடும்பம் தெருவில் வந்து நிற்கும் போது அப்ப தெரியும் நாம தவறு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனால போதை வஸ்துகளை விட்டு வெளியே வாங்க. வர முடியலையா? அரசாங்க மருத்துவமனையில இதுக்காக கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. போதையை விட்டு எப்படி வெளியே வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளை அப்புறம் பின்பற்றுங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. சூப்பர்.